ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கல்விக்கூடம் சேனல். இன்னைக்கு நம்ம கல்விக்கூடம் சேனலில் கிரியேஷன் ஆஃப் டாலரன்ஸ் குரூப் இந்த டாபிக் டீட்டெயில் செஷனாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃபைன் டாலரன்ஸ் குரூப்பை எப்படி எம்ப்ளாய்க்கு க்ரியேட் பண்ணுறது, தென் க்ரியேட் பண்ண டாலரன்ஸ் குரூப்பை எம்ப்ளாயோடைய யூசர் ஐடிக்கு எப்படி அதை அசைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம எஸ்ஏபி லாக்ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய டீ கோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா OBA4. இது வந்து எம்ப்ளாய்க்கான டாலரன்ஸ் குரூப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கான டீ கோட். சரிங்களா? ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். ஸோ எனக்கு இந்த ஸ்க்ரீன் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டாலரன்ஸ் குரூப்புக்கு நான் வந்து நேவிகேஷன் பாத் வழியாக வெளியே வர போகிறேன். சரிங்களா? ஸோ பேக் வந்துடுறேன். ஸோ வழக்கம் போல் SPRO, SAP ரெஃபரன்ஸ் இமேஜ். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், தென் இதில் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் குளோபல் செட்டிங்ஸ், தென் இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட். ஓகே, ஸோ டாக்குமெண்ட்குள்ளே போயிட்டு டாலரன்ஸ் குரூப். ஓகேங்களா? ஸோ டாலரன்ஸ் குரூப்பை நான் உள்ளே எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டாலரன்ஸ் குரூப்பை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தட் இஸ் எம்ப்ளாய்க்கு நான் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அதாவது டிஃபைன் டாலரன்ஸ் குரூப் ஃபார் எம்ப்ளாயி. ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து டாலரன்ஸ் குரூப்னா என்னன்றதை லாஸ்ட் வீடியோவில் ஒரு ப்ரெசன்டேஷன் வழியாக நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அந்த டாலரன்ஸ் குரூப்பை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்றதையும் லைவாக பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். இதில் டிஃபைன் டாலரன்ஸ் குரூப். ஸோ நம்ம டீ கோட் வழியாக உள்ளே கொடுக்கும்போது இந்த ஸ்க்ரீன் தான் பார்த்தோம். ஓகே, ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நியூ என்ட்ரி கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் டாலரன்ஸ் குரூப்பு நம்ம எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஸோ எம்டியாக விட்டுக்கலாம், டிஃபால்ட்டாகவே இது எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஸோ நம்ம கம்பெனி கோடை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அக்கௌண்ட் பர் டாக்குமெண்ட்டுக்கு நான் மேக்ஸிமம் லிமிட் வந்து 5 lakhs or 1 lakhs அந்த மாதிரி நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த லிமிட்டை ஓவரால் க்ராஸ் பண்ணாமல் ஒரு 999 அந்த ஒரு ஐடியாலஜியில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது வந்து அமௌண்ட் லைன் பர் அமௌண்ட்டு. ஓகே, ஸோ கேஷ் டிஸ்கவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ எதுக்கு எதுவும் வேண்டாம். ஸோ அதனால் நான் அதில் எம்டியாக விட்டுக்கிறேன். மேபி தேவைப்பட்டால் நம்ம வந்து ஒரு 10,000 கொடுத்துருக்கேன். 10 கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பிளான் பண்ணிக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் வந்து ஒரு 10% கணக்குக்கு நான் உள்ளே கொடுக்குறேன். ஸோ 10.0. அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே 100 அண்ட் அதுக்கும் டிஸ்கவுண்ட் சப்போர்ட் பர்சன்டேஜ் சப்போர்ட் வந்துட்டு இது கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு இப்போது நான் வந்து இதை சேவ் பண்ணிடுறேன். என்ட்ரி நாட் அ நம்பர் வேல்யூ. ஓகே, ஓகே. ஸோ நம்மளுக்கு நம்பர் என்ட்ரி கம்மா கொடுத்து லாஸ்ட் டெசிமலில் பாயிண்ட் வைக்கணும். ஸோ நான் மாற்றி கொடுத்தனால அது வரல. இப்போ நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ ஃபைனலி இதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ டேட்டா வாஸ் சேவ். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு எம்ப்ளாய்க்கான குரூப் வந்து ரெடி. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து குரூப்பை என்ட்ரி கொடுத்துக்கோங்க. ஓகே, அதர்வைஸ் கம்பெனி கோடு தென் கரன்சி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு பேக் போயிடுறேன். ஸோ இதில் பொசிஷன் கொடுத்து
என்னுடைய டாலரன்ஸ் குரூப் இருக்கான்னு ஃபஸ்ட் நான் செக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ டாலரன்ஸ் குரூப் நான் எதுவுமே கொடுக்கல. கம்பெனி கோடு வந்து 2020. ஸோ இருக்குது. சரிங்களா? அகைன் நான் பேக் வந்துடுறேன். ஸோ அசைன் டாலரன்ஸ் குரூப்போட யூசர் ஆர் டாலரன்ஸ் குரூப்போட ஐடி இங்கே இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக அசைன் பண்ணிவிடுவோம். அண்ட் லாஸ்ட் உங்களுக்கு நான் இதற்கான டீ கோடை வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அசைன் யூசர் ஆர் டாலரன்ஸ் குரூப். இப்போது இதில் நம்ம பொசிஷன் கொடுத்து செக் பண்ண முடியாது. பிகாஸ் நம்மளுடைய டாலரன்ஸ் குரூப் வந்துட்டு யூசர்ஸ் எம்ப்ளாய்க்கு நான் அதை இன்சிஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு நான் என்ன நியூ என்ட்ரி. ஸோ கல்விக்கூடம் எம்ப்ளாயி அப்படின்னு நான் சும்மா டம்மியாக எழுதிக்கிறேன். கொடுத்துட்டு டாலரன்ஸ் குரூப் யாரும் இல்லை இல்லையா? ஸோ கொடுத்துட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போது டாலரன்ஸ் குரூப் வந்து எம்ப்ளாய்க்கு ரெடியாக இருக்காங்க. சரியா? ஸோ இப்போது இந்த எம்ப்ளாய்க்கு டாலரன்ஸ் குரூப் நான் எதுவுமே கொடுக்காதனால நான் பிளாங்காக விட்டுட்டேன். ஓகேவா? டேட்டாவாக சேவ்டு. இப்போது டீ கோடு யூஸ் பண்ணி நம்ம வந்து பேக் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்கோமான்றதை டீ கோடு வழியாக செக் பண்ணுவோம். ஸோ நான் பேக் போயிட்டு டாலரன்ஸ் குரூப் அசைன் பண்ணுறது, எம்ப்ளாயோட டாலரன்ஸ் குரூப் அசைன் பண்ணுறதுக்கான டீ கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா OB57. ஓகே, கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு டாலரன்ஸ் குரூப்போட அசைன் சப்போர்ட்டு உள்ளே வந்துடும். ஸோ இதில் வந்து பொசிஷன் நான் உள்ளே கொடுத்துட்டேன் அப்படின்னா யூசர் நேம் நான் என்ன கொடுத்துருந்தேன்? KK_employee கொடுத்துட்டு செக் பண்ணேன்னா நான் கொடுத்த என்ட்ரி உள்ளே இருக்குது. ஓகேங்களா? தட்ஸ் இட். ஸோ இப்போ டாலரன்ஸ் குரூப்பை எப்படி எம்ப்ளாய்க்கும் தென் எம்ப்ளாயோட அசைன் பண்ணுறதும் தென் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தது பார்ப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலும் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். நம்ம கல்விக்கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். ஸ்டே டியூன். தேங்க்யூ.